சிக்கன் குருமா பண்ணலாமா? ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு, சோம்பு 1 ஸ்பூன், பட்டை கிராம்பு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் எண்ணெயிலே வதக்கிட்டு, கருவேப்பிலையை நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க. பச்சை மிளகா எண்ணெயிலே நல்லா வதக்கும் போது அதோட அரோமா நல்லாயிருக்கும். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கண்ணாடி பதம் வந்தால் போதும். நான் இங்கே 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி அதே வெங்காயத்தோடு வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரத்துக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் இங்கே. இது எல்லாமே சேர்த்து வதக்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் போதும். ஏன்னா நம்ம விசில் தான் விட போகிறோம். அதிலே உங்களுக்கு நல்லா குக் ஆகிடும். இதெல்லாம் குக் ஆக்கிட்டு இருக்க டைமில் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேங்காய் கொஞ்சம், சோம்பு 1 ஸ்பூன், கசகசா ஒரு 2 ஸ்பூன், கேஷ்யூ வேணும்னா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி கூட நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த 1/2 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனை நான் நல்லா வெங்காயத்துக்கூடையே நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு, காரத்துக்கு நான் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணிவிட்டு, இந்த மசாலாவை நல்லா சிக்கன் கூடவே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலாஸ்லாம் எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நான் அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதோடையே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு உங்களுக்கு காரம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டிங்கன்னா போதும், கரெக்டாக குக் ஆகி வந்துடும். அதுக்கு மேலே விசில் வச்சிங்கன்னா ஒன்று ஹார்ட் ஆகிடும், இல்லைன்னா ரொம்ப கரைஞ்சி போயிடும். 3 விசில் வந்த அப்புறம் நல்ல ப்ரெஷர்லாம் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, கஸ்தூரி மேத்தி நீங்கள் விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கூடவே நான் 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்தோடனையும் நம்ம சிக்கன் குருமா ரெடி. இந்த குருமாவை நீங்கள் இட்லி, தோசை, பூரி இது கூட வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.